எப்பா இந்தியன் டீம் விட்டதை பிடிச்சிட்டீங்கப்பா, விட்டதை பிடிச்சிட்டீங்க. அயர்லாண்டுக்கு எதிராகவும் இங்கிலாந்துக்கு எதிராகவும் தொடர்ந்து சீரீஸை தோத்து ஐசிசி T20யோட ரேங்கிங்ல இருந்து செகண்ட் பிளேஸ் வந்து தள்ளப்பட்டீங்க. ஆனால் மறுபடியும் ஜிம்பாப்வேக்கு எதிராக வின் பண்ணி அந்த ரேங்கை பிடிச்சிட்டீங்க. இனிமேல் ஊருக்குள்ள நம்ம தான் டாப்பாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிம்பாப்வேக்கு எதிராக வந்து நல்ல ஒரு க்ளீன் ஸ்வீப் கொடுத்துட்டீங்க. இப்போ இருந்தாலும் வந்து அயர்லாண்டுக்கு எதிராகவும் இங்கிலாந்துக்கு எதிராகவும் ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டீங்களா, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னம்னா ஜெயிச்சு வந்ததை விட தோல்வியை தான் மனசில் வச்சுக்கிட்டா தான் அடுத்து அந்த தோல்வி வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறத அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி பெரிய டீமை ஒன்றும் அடித்து இந்த இடத்துக்கு டாப்புக்கு வரல, என்ன இருந்தாலும் ஜிம்பாப்வே அடித்து தான் டாப்புக்கு வந்திருக்கோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வர போகிற பெரிய பெரிய டீம் ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, சவுத் ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி, மறுபடியும் அந்த இங்கிலாண்டாக இருந்தாலும் சரி அடிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா வச்சுக்கிட்டு செயல்படுங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. சரி, நம்மளுக்கு இந்த T20ல டாப் 1 ரேங்கிங்க்கு வர ஹெல்ப்பாக இருந்த ஜிம்பாப்வேக்கு டீமுக்கு ரொம்ப நன்றின்னு தான் சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னம்னா எங்கே அவங்களும் நம்மளை ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா வரையில் ரொம்ப அசிங்கமாகி போயிருமோன்னு பயந்துக்கு இருந்தோம் இந்தியன் ரசிகராக. நல்ல வேலை வின் பண்ணியாச்சு. ஆனால் உண்மையிலே அதுக்கு அந்த குட்டி பையன் சூரியவன்சிக்கு வந்து எல்லா பிளேயர்ஸும் கொஞ்சம் பயந்து ஆடையில் நான் இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு வந்து பிளேயர் ஆஃப் த சீரியஸே வாங்கிட்டாப்லப்பா. ஒரு டைம் 19 பாலுக்கு 50 ரன் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில், செகண்ட் மேட்ச்சில் 9 பாலுக்கு 20 ரன் அடிக்க ஆரம்பிச்சாப்ல, அவுட் ஆகிட்டு போயிட்டாப்ல. நான் அப்பயே சொன்னேன், சரி இதை செகண்ட் மேட்ச் தானே, தேர்ட் மேட்ச்சில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தவனே ஒரு பக்கம் அபிஷேக் சர்மாவால் அந்த ஸ்லோ பிச்சில் ஆட முடியாட்டாலும் 2 ரன்ல அவுட் ஆகிட்டு போனாலும் நான் இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு 49 பாலில் 81 ரன்னு, 8 4 4 6 சும்மா வெளுன்னு வெளுத்துட்டாப்ல. ஒரு 3-4 பால் அடிச்சிருந்தாப்ல இவர் இன்டர்நேஷனல் T20யோட செஞ்சுரி போட்டிருப்பாப்ல. ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து சூரியவன்சி ஒரு ருத்ர தாண்டவன் தான் ஆடினார்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து அவரோட ஓப்பனிங் பேரான அபிஷேக் சர்மா கை கொடுக்கவே இல்லை. இந்த சீரீஸ் முதற்கொண்டு போன இங்கிலாந்துலேயும் சீரீஸில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் அடிக்கலை. ஏன்னா 20 ரன்னை கூட தாண்டலை அப்படின்ட்டு வந்து இப்போ பல பேர் வந்து அபிஷேக் சர்மாவை ஏன் வந்து இவ்வளோ மோசமாக ஆண்டுருக்கல, அவரை ஏன் ஸ்குவாடில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னப்பா ஸ்குவாடில் வச்சிருக்கீங்க, ஏன்ப்பா இப்போவுமே இப்படி கேட்குங்க அப்படின்னு கேட்டோன்னா, அஸ்கு தோஸ்க்கு நம்மளோட சேட்டா வந்து அயர்லாண்டு கூட இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 3 மேட்ச்சில் சரியாக விளையாடலாம்னு டக்குன்னு 11 இருந்து தூக்கி இறக்குனீங்களே, அதுதானே எல்லாத்துக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. அபிஷேக் சர்மாவும் ஒன்று தான், சேட்டன் சஞ்சு சாம்சனும் ஒன்று தான். நேரங்காலங்கள் வந்து ஜிம்பாப்வேக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா வந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னம்னா இந்த டைம் வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம கௌதம் கம்பீர் அவர்கள் ரெஸ்ட் எடுத்துட்டாப்ல. அந்த கேப்பில் VVS லட்சுமணன் வந்துட்டு எப்பா அருமையான டீமாக இருக்குப்பா, இதை வச்சு நான் பல டீமுகளை அடிப்பேன் அப்படின்ட்டு வந்து க்ளீன் ஸ்வீப்பாக ஜிம்பாப்வேக்கு எதிராக வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லலாம். அவரோட வெற்றியும் வந்து இதில் ஒன் ஆஃப் த பார்ட்னு தான் சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் 2 அயர்லாண்டு கூடயும் இங்கிலாந்து கூடயும் வந்து சீரீஸை தோத்தாலுமே வந்து ஏன்னா மக்களின் கேப்டன் பேர் வாங்கி அவர் எப்படியாவது கேப்டனாக கொண்டு வாங்கன்ட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து மக்களே வந்து விரும்பி போட்டு கேட்டாங்க. அவர் வந்த உடனே சரியான நேரத்தில் வந்து அவருக்கு வந்து கேப்டன்ஷிப் அமையலை அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து தொடர்ந்து 2 சீரீஸ் தோத்த உடனே என்னப்பா இவர் கேப்டன்ஷிப்புக்கே சரிவுபட்டு வரமாட்டார்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இருந்தாலும் ஜிம்பாப்வே கூட வந்து ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டாப்ல. இதில் பவுலிங் டிபார்ட்மெண்ட் இந்தியா பாராட்டி ஆகணும். ஏன்னா தேர்ட் மேட்ச்லேயே வந்து மயங்க் யாதவ் வந்து 3 விக்கெட் எடுத்தாப்ல. போன மேட்ச்சில் வந்து 1 விக்கெட் கூட எடுக்கல. ஆனால் பவுலிங்கில் வந்து எக்கனாமிக் நல்லா இருக்குது, நல்லா செகண்ட் மேட்ச்சில் நல்லா போட்டிருக்காப்ல அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்துருந்தாரு. அதனால பவுலிங்கில் மயங்க் யாதவ் கலக்குன்னு கலக்குறாப்புல. அதுலேயும் பாருங்க வேர்ல்டு கப்பில் ஜிம்பாப்வேக்கு கலக்குன்னு கலக்குன பிரெயின் பெனட் விக்கெட்டை வந்து மயங்க் யாதவ் 2 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலில் வந்து கீப்பர் கேட்ச் கொடுத்தாப்புல. செகண்ட் மேட்ச்சில் வந்து அவரால் விக்கெட் எடுக்க முடியல. அதில் பிரெயின் பெனட் நல்லாவே ஆடி ஒரு 32 ரன் நம்ம அடித்தாப்புல. தேர்ட் மேட்ச்சில் மயங்க் யாதவ் அப்படியா இந்த நான் போடுறேன் அப்படின்ட்டு அதே ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலில் பயங்கரமான ஒரு பாலை போட்டு சூரியவன்சிக்கு ஸ்லிப்பில் கேட்சை கொடுத்துட்டு பிரெயின் பெனட் விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. இல்லைன்னா அவர் இருந்திருந்தாருன்னா இன்னொரு 30-40 ரன் கூட எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாப்ல. அந்த மாதிரி விக்கெட் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் மேட்ச்ல வந்து பிரின்ஸ் யாதவுக்கு செகண்ட் மேட்ச்ல இன்ஜுரி ஆனது காரணமாக தாக்கூரும் அசோக் சர்மா 2 பேருமே பவுலிங் போட்டாங்க. தாக்கூர் வந்து 2 விக்கெட் செம விக்கெட், அது ஒரு சிக்கந்தர் ராசா அவங்களோட கேப்டனை டக் அவுட்ல தொடர்ந்து அந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்து பயங்கரமா நான் ஃபார்ம்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாப்ல. அதே மாதிரி அசோக் சர்மாவும் வந்து நான் 1 விக்கெட் எடுத்தாலும் வந்து 2 விக்கெட் எடுத்து ட்ரை பண்ணாப்ல. இசான் கிஷனுக்கு கைக்கு வந்த கேட்ச கீப்பருக்கு விட்டதுனால அந்த விக்கெட்டும் போயிருச்சு. ஆனால் இருந்தாலும் நானே விக்கெட்
விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஜிம்பாப்வேயோட இன்னொரு இம்பார்ட்டன்டான பேட்ஸ்மேனும் கீப்பர் வந்து மறுமணி விக்கெட்டை போல்டு தூக்கிட்டாப்ல. அதில் மூலம் வந்து அசோக் சர்மாவும் நல்ல ஒரு ரிதமில் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. இதே மாதிரி வந்து ரவி பிஸ்னாவையும் தேர்ட் மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்துறாப்ல. இதனால 20 ஓவருக்கு இந்தியா 192 அடிச்சிருந்தாலும் 193 தான் டார்கெட்னு ஜிம்பாப்வே இறங்கினாலும் 20 ஓவருக்கு 157 ரன்னுக்கு 7 விக்கெட் எடுத்து டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. அதனால 3ஆம் மேட்சும் தோத்து போயிட்டாங்க. இதில் உண்மையிலே வந்து சூரியவன்சிக்கு பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா பிளேயர் ஆஃப் த சீரியஸ் 151 ரன் ஹையஸ்ட் ரன் இவர் தான் எடுத்திருக்காப்ல. இதுக்கப்புறம் இசான் கிஷன் இருக்காப்ல 130 140 என்னமோ அடிச்சிருக்காப்லன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து இசான் கிஷன் வந்து ஒரு 80+ ரன் அடிச்சிருந்தாப்ல. முன்னூறு மேட்ச்ல வந்து 35 என்னமோ அடிச்சிருந்தாப்ல. அவர் ஒரு நல்ல ரிதம்ல இருக்காப்ல. ஓப்பனிங் அபிஷேக் சர்மா தான் கொஞ்சம் வந்து தடுமாறிட்டாரோ சொல்லி வச்ச மாதிரியே முசர்பானி பால்ல வந்து 3 மேட்ச்லயுமே முசர்பானி பால்ல தான் வந்து அடிக்க முடியாம கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டாப்ல அபிஷேக் சர்மா. அதனால அவர் கொஞ்சம் ரெஸ்ட்டை கொடுத்து அவருக்கு பதில் நம்ம முடிஞ்சா சஞ்சு சாம்சனை உள்ளுக்கு அடுத்த T20 உள்ளுக்கு கொண்டு வாங்க, ஏதாவது வந்து அவரையும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். அதே மாதிரி வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம தூபே விளையாடாட்டாலும் அதுக்கு முன்னாடி மேட்ச்ல எப்பா உனக்கு பவுலிங் போடுற இவ்வளவு டேலண்ட்லாம் இருக்காப்பா, பிற எதுக்குப்பா அவ்வளவு ரன் கொடுக்க, உன்னை சிஎஸ்கே சரியா பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து தூபேக்கும் ஓவர்ஸ் கொடுத்து ரன்னை கொஞ்சம் கட்டுப்படுத்துறாப்புல யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச்ல தூபே விளையாடாட்டாலும் சுரியான் செட்கே வந்து ஒரு 2 ஓவர் கொடுத்து 15 ரன் கொடுத்தாப்புல. அதனால இந்தியா வந்து இப்போ வந்து ஆல்ரவுண்டரின் தேடல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வழியில் நம்ம கேப்டனும் நல்ல ஒரு T20க்கு ஒரு யங்ஸ்டரான டீம் அமைஞ்சிருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்ரேயஸ் ஐயருக்கு பேட்டிங்கில் வந்து ஒரு 25 27 அந்த மாதிரி தான் அடித்தாலும் பரவாயில்ல, வந்து கேப்டன்ஷிப் ஓகே கொஞ்சம் கை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் வைஸ் கேப்டன் திலக் வர்மா வந்து செகண்ட் T20ல 60 ரன் பக்கத்தில் அடித்து வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணார் திலக் வர்மா. இதே மாதிரி வந்து T20ல நல்ல ஸ்பீடு அடிச்சார்னா இருக்கலாம், இல்லை ஒன் டே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா T20ல ஏன் நீங்கள் வந்து அவ்வளோ வேகமாக அடிக்க முடிக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்ட்ரைக் ரேட் எனக்கு கம்மியாக இருந்தாலும் வைஸ் கேப்டன்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது, அதனால தான் நான் மெதுவாக ஆடுறேன் அப்படின்னு திலக் வர்மா சொன்னாப்ல. அது மட்டும் போதாது, இக்கட்டான சூழ்நிலையிலையும் திலக் வர்மா வந்து எங்கள் ஏசியா கப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணது. அதுக்கப்புறம் நிறைய வந்து அவர் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது. மறுபடியும் இந்த ஜிம்பாப்வே சீரியஸ் மூலம் வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக மொத்தம் அது இந்தியாவோட இந்த தேர்ட் T20ல நிறைய ஃபீல்டிங் மிஸ்டேக்கும் கேட்ச் மிஸ்டேக்ஸும் விடப்பட்டிருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம T20 ICC ரேங்க்ல நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறதுக்கு ஏத்தாப்புல வந்து நம்மளும் நல்ல ஃபார்மில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காமிக்கப்படுது. இதே வேகத்தோட மற்றவங்க ஜிம்பாப்வே கூட தானப்பா வின் பண்ணிட்டு இவ்வளோ பீத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மாறி போய் பெரிய பெரிய டீமான ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து இந்த மாதிரி டீமை அடித்து தம்சம் பண்ணி உட்கார வைக்கிற நிலைமையை பார்க்கறதுக்கு ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா அந்த சீரியஸாக ஜிம்பாப்வே கூட வின் பண்ணது ஒரு ஆறுதல் வெற்றி தானா? இல்லை இது மிகப்பெரிய வெற்றி தான். நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.